உங்களுக்கு ஒரு நல்ல அக்கவுண்டிங் ஆப் வேணும் அப்படின்னாக்கா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இதில் வந்துட்டு ஒரு நல்ல ஆப் ஒன்று சொல்லியிருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த ஆப் என்ன அப்படின்றத வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க. இதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் போய்ட்டு பேமெண்ட்டு எடுக்கிறது, நம்ம பேமெண்ட் கொடுக்குறது, அப்புறம் கொட்டேஷன் கொடுக்குறது, அப்புறம் வந்துட்டு பில் பே பண்ணுறது, இது எல்லாமே இதில் வந்துட்டு ரொம்ப ஈஸியான முறையில் வந்துட்டு செய்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சேல் இன்வாய்ஸ் போகிறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு கிரெடிட்டாக இல்லை கேஷான்றதை கூட நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதில் போய்ட்டு நம்ம வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கிறோம், என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணணும், அது வந்து ப்ராடக்ட் வந்துட்டு சர்வீஸாகவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ராடக்டாகவும் வந்து நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இதில் வந்துட்டு இப்போது ரிப்போர்ட் எல்லாமே வந்து பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த ரிப்போர்ட் நம்முடைய ப்ராடக்ட் வந்து எது ரொம்ப லோவாக இருக்கிற ப்ராடக்ட் அப்படின்றதையும் நம்ம இதில் பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் இந்த முன்னாடி சொன்ன இல்லைங்களா ரிப்போர்ட்டு, அந்த ரிப்போர்ட் எல்லாமே பாருங்கள். இதில் சேல் ரிப்போர்ட்டு, பர்ச்சேஸ் ரிப்போர்ட்னு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுக்குன்னு வந்து தனியாக நமக்கு எதுவும் எந்த ஒரு யாரோடைய சப்போர்ட்டும் தேவையே இல்லை. அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப எளிமையான ஒரு ஆப்பாக இருக்குது. இதில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் சம்மரி ரிப்போர்ட்டும் வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் வந்துட்டு எப்படி கொட்டேஷன் ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி வந்துட்டு ஒரு பில் பண்ணுறது, எப்படி ஒரு ஐட்டம் ஆட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். ஸோ இந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிஸ்னஸ் டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம், ஜிஎஸ்டி ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். இந்த செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னாக்கா செட்டிங்ஸில் வந்துட்டு நம்முடைய ஆப்பை வந்து ஃபுல்லாகவே வந்து இதில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்டர் கான்ஃபிகர் பண்ணுறது, டேக்ஸ் கான்ஃபிகர் பண்ணுறது, ஜிஎஸ்டி கான்ஃபிகர் பண்ணுறது, யூசர் கான்ஃபிகர் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த செட்டிங்ஸில் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப வந்து கஷ்டமாக எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து இது வந்து மொபைல் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப்பாக எடுத்துக்க முடியும். நம்மளால் பேக்கப் வந்து ஃபோன்லேருந்து எடுத்துக்கலாம், இல்லாட்டினா வந்துட்டு மெயிலையும் எடுத்துக்கலாம். ஸோ அதுலேருந்து வந்து நம்மளால் ரெக்கார்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன் அதில் இருக்குது. அடுத்ததாக வந்து யூட்டிலிட்டிஸில் போனோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக அதுலேருந்து வந்து கால்குலேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு பாருங்கள், ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராடக்ட்டுடைய நேம் நம்ம டைப் பண்ணிக்கிட்டு, இப்போ அந்த ப்ராடக்ட்டில் வந்துட்டு பார்கோட் இருக்குது அப்படின்னா அந்த பார்கோடை வந்து நம்ம ஈஸியாக அதில் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். அதுக்குன்னு தனியாக ஸ்கேனர்லாம் எதுவுமே வேணாம். அது கீழே அந்த பார்கோடு ஸ்கேனர் சிம்பிள் இருக்குங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே நம்முடைய கேமராவில் வந்து பேக் கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ அதுவே வந்துட்டு அந்த பார்கோட் வந்து அழகாக ஸ்கேன் பண்ணிக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இது கீழே போய் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ராடக்டோடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். அது வந்துட்டு எவ்வளோக்கு நம்ம வாங்கணும், எவ்வளோக்கு நம்ம சேல் பண்ண போகிறோம், அது வந்து ஸ்டாக் வந்து நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து இந்த ப்ரைஸிங் கீழே வந்துட்டு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த சேல் ப்ரைஸு, பர்ச்சேஸ் ப்ரைஸு, ஸோ டேக்ஸோடு சேர்ந்தா இல்லை டேக்ஸ் எல்லாமேயா, அது கீழே வந்துட்டு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோம். இது எல்லா ஆப்ஷனுமே இதில் வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய்ட்டு இப்போ அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ நம்ம கையில் ஸ்டாக் இருக்குன்றதையும் நம்மளால் அதை என்டர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா தனித்தனியாக தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, நம்ம வந்து பல்காகவும் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸலில் வந்து நீங்கள் இந்த ஃபார்மெட்டை டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டு அதை வந்து இதில் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரே நேரத்தில் வந்து இதில் எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகிடும். அதை வந்து ஒரு கொட்டேஷன் ஒன்று எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் போய்ட்டு இப்போ கொட்டேஷனில் போய்ட்டு கஸ்டமரோட நேம் கொடுத்துக்கணும். நம்ம நேம் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு ஆட் ஐட்டம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு ஐட்டம் நேமு, எவ்வளோ குவான்டிட்டி, அதோடைய ப்ரைஸ் என்ன, அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, இது எல்லாமே வந்து நம்ம இதில் கொடுத்துக்கலாம். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு எளிமையான ஆப் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வந்துட்டு டெஸ்க்டாப்பில் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைலில் வந்துட்டு ஃப்ரீ தான். அதே மாதிரி நம்மளுடைய பில்லு இல்லை கொட்டேஷன் எல்லாமே வந்து கஸ்டமருக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இமேஜாகவும் ஷேர் பண்ணிக்கலாம், இல்லைனா பிடிஎஃபாகவும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணினாலே வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணுமா இல்லை வந்து மெயிலில் ஷேர் பண்ணணுமா அப்படின்ற ஆப்ஷன் அதிலே காட்டும். ஸோ இப்போ தான் நீங்கள் இந்த ஆப் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.